நீங்க மாநிலத்தில் உங்களுக்கு ஓட்டு வாங்கணுன்ற நிலைப்பாட்டில் ஹிந்தி படிக்காத, அதை படிக்காத, எதை படிக்கான்னு சொல்றீங்க. உங்க பேரன் பிள்ளைகளை படிச்சு கொடுப்பீங்க, ஆனா நீங்க எதுவும் படிக்க கூடாதா என்று கேட்டு அவர் அட்வைஸ் பண்ண மாதிரி ஒரு நச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டாரு. திமுகவுக்கு இதை வைத்து தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்ப ஒரு இலக்கினால தான் வெளியில காட்டிக்கிடாம டிஃபரன்ஸான பில்டப் காட்டி நாங்க எல்லாத்துக்கும் நாங்க இருக்கிறோம் சொல்லிட்டு ஒரு பாவனை காட்டுறாங்க. கேஸ் அழகிரி என்ன நினைக்கிறேன், பல்லுபடாமல் சாப்பிடணும்னு நினைக்கிறாரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் திமுக கூட்டணி பற்றி பேசிட்டோம், ஆனால் தொகுதியை பற்றி கேட்கல. அதனால எங்களுக்கு தேவை அதிமுகவையும் பிஜேபியும் எதிர்க்கணும். திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு கைக்கு எத்தனை விரலோ அந்த விரலையே தொகுதியாக கொடுத்து அப்படியே கழிக்கலாமான நிலைப்பாடில் இருக்கிறாங்க. நீங்க தேர்தல் வாக்குறுதிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி அமைச்சர் நடந்த ஊழலை விசாரணை பண்ணுவோம்னு சொன்னீங்க. நீங்க எதுவுமே பண்ணல. அப்ப உங்களுக்கு நோக்கம் என்ன? நம்ம ரெண்டு கூட சண்டை போடுவோம், இன்னொரு தேசிய கட்சியை இனிமேல் உள்ள வந்துடக்கூடாது. இப்போதே இந்த மாதிரி ஒரு டீலிங் நடக்குது. ஆகவே இந்த கூட்டணி விஷயத்தில் அதிமுகவும் திமுகவும் ரகசியமாக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வைத்துள்ளார் என்பதுதான். ஐயா, தமிழ்நாட்டில் 50-60 லட்சம் மக்கள் இளைஞர்கள் டிஎன்பிசியை நம்பி டிஎன்பிசி கோச்சிங் சென்டரில் 1 வருடம் 2 வருடம் 3 வருடமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஐயா. குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம் எழுதுக்காக இன்னும் அறிவிச்சா பாடுங்களா ஐயா. அதிலே கோல்மால் இல்லைங்க. அப்ப யாரை நம்ப முடியும் சொல்லுங்க? என்னத்தை நம்ப முடியும்? பாஜக நினைப்பது தேசிய அரசியல், தேசிய சிந்தனை, தேசபக்தி, ஆன்மீக சிந்தனை, மக்கள் வளங்கள், மக்கள் நலங்கள், மக்கள் சமயங்கள், மக்கள் சமுதாயங்கள், ஆன்மீகம் எல்லாமே நினைக்கிறது பிஜேபி. ஆனால் இது எல்லாமே மறந்து மக்களை ஓட்டு என்ற ஒரு வங்கிக்கு மட்டும் பயன்படுத்திக் கொண்டு அவர்களை வைத்து சூட்டுவதுதான் திராவிட கட்சிகளுடைய சித்தாந்தம். டிஎன் நியூஸ் 24 டிஜிட்டல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய விவாத மேடையில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு BS ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் பார்த்தீங்கன்னா பாஜகவோட இணைஞ்சிருந்தார் சார். இதனால இந்தியா கூட்டணியிலிருந்து விலகியதுனால இந்தியா கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்ட்டு தமிழக முதல் அமைச்சர் TR பாலு சொல்லியிருக்காரு. உங்களோட கருத்து என்ன சார்? அதாவது TR பாலு அவர்களுக்கு ஏன் நிதிஷ்குமார் அவர்கள் மீது இவ்வளோ கோபமும் ஆத்திரமும் கோப கனலும் கோப கொப்பளிப்புக்கும் ஏன் காரணம்னா, கடைசியாக போட்ட INDA புள்ளி வச்ச INDA கூட்டணியுடைய கூட்டம் நிதிஷ்குமார் இதில் நடந்தது, தலைமையில் நடந்தது. அப்போ அவர் ஹிந்தியில் பேசுகிறாரு. அப்போ முதலமைச்சர் அவர்களுக்கும் TR பாலு அவர்களுக்கும் ஹிந்தி தெரியாது. அப்போ அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணணும். அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணலை. அப்போ டிரான்ஸ்லேட் பண்ணாதனால தான் இந்தியா நீங்கள் படிக்கலன்னு கேட்குறாங்க. நீங்கள் மாநிலத்தில் உங்களுக்கு ஓட்டு வாங்கணுன்ற நிலைப்பாட்டில் ஹிந்தி படிக்காத, அதை படிக்காத, எதை படிக்கான்னு சொல்றீங்க. உங்கள் பேரன் பிள்ளைகளை படித்து கொடுப்பீங்க, ஆனால் நீங்கள் எதுவும் படிக்கக்கூடாதா என்று கேட்டு அவர் அட்வைஸ் பண்ண மாதிரி ஒரு நச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டார். இது அவங்களுக்கு ஒரு தாக்கம் என்னென்னா, TR பாலுக்கு என்ன கோபம்னா, அந்த முதலமைச்சர் முன்னாலே வச்சுட்டு இப்படி கேட்டு போட்டார் என்ற கோபமும் ஆத்திரக்கண்களும் இருந்தது. அதுக்கு பிறகு அன்னைக்கு நடந்த கூட்டத்தை பற்றி நிதிஷ்குமார் பீகார் முதலமைச்சர் கமெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா என்ன போட்டாருன்னா, என்ன பண்ணாருன்னா, காஃபி கொடுத்தாங்க, டீ கொடுத்தாங்க, ஆனால் சமோசா கொடுக்கல. 60 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தின காங்கிரஸ் கட்சிக்கு சமோசா கூட வாங்குறது காசு இல்லை போல தோணுதுன்னு கிண்டல் அடித்தார். ஸோ இதெல்லாம் அவருக்கு பார்க்கும்போது சரி, அதுக்கு பிறகு சொன்னால் வாயை திறக்கல அந்த மாதிரி போச்சு. அவர் திடீர்னு அந்த கூட்டணியிலேருந்து அவங்களுடைய INDA கூட்டணியில் அங்கே வைக்கிற இதில் மாதிரி பிஜேபியில் கூட்டணி ஆகி இன்றைக்கி அவர் முதலமைச்சர் பதவி ஏற்றார். INDA கூட்டணியை பொறுத்தவரையிலும் அந்த கட்சி அந்த கூட்டணிக்கு ஃபவுண்டர் பிள்ளையார் சொல்லியே நிதிஷ்குமார் தான். ஸோ அவரே அந்த கூட்டணியிலிருந்து ஒளிய போயாச்சு. அப்படி இருக்கும்போது அந்த கம்பெனி இப்போ ஆட்டம் க்ளோஸ். அதாவது சிந்து பறை படத்தில் ஒரு பாட்டு 1985 வந்த சிந்து பறை படத்தில் ஒரு பாட்டு இருக்கு. என்னென்னா, இல்லாத உறவுக்கு என்னென்ன பேரோ, நாடோடி பாட்டுக்கு தாய் தந்தை யாரோ, இன்னொரு பாடல் வரும். என் வீதி அப்படி தெரிந்திருந்தாலே கற்பத்தில் நானே கறந்திருப்பேனே, தலையெழுத்தென்ன என் முதலெழுத்தென்ன சொல்லுங்களேன்னு சொல்லுவாங்க. அதுவே INDA கூட்டணி அபாசனம் ஆயிடுச்சு, கருவறையிலே அபாசனம் ஆயிடுச்சு. இனி அது என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன விஷயம்னா, சார் அவர் போட்டு நம்மளும் கடைசியாக ஒரு முட்டு கொடுத்து பார்ப்போமே சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஆம் ஆத்மியை கூப்பிட்டு வச்சு பேசுவோம், திரிணாமுல் காங்கிரஸ் வச்சு கூப்பிட்டு பேசுவோம், கம்யூனிஸ்டை பேசுவோம் என்று சொல்லி இது பண்ணாங்க. கம்யூனிஸ்டுக்காரங்களை பொறுத்தவரையும் உங்களுக்கு பார்த்துட்டுங்க, கேரளா கம்யூனிஸ்டுக்காரங்க இங்குள்ள திமுககாரங்க மாதிரி ஒன்றும் கிடையாது. அவங்க எந்த இடத்துல எப்படி பேசணும் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் என்னென்னா, TR பாலுடைய அவர் தானே பார்லிமெண்ட்டுக்கு குழு தலைவராக இருக்கனால, திமுகவுடைய MP குழு தலைவராக இருக்கனால, எப்படியாவது நம்ம நம்முடைய ஏற்பாட்டில் ஒரு நிலைப்பாடு உருவாக்கி நம்ம INDAவை ஜெயிக்க வைக்கலாம் என்ன அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நிதிஷ்குமார் இந்த INDA கூட்டணி போனதுனால எங்களுக்கு இந்த கூட்டணிக்கு பாதிப்பு ஒன்றும் இல்லை. ஏங்க, மெயின் சாக் ஆஃபீஸரே அவர் தான். அவர் போனப்புறம் என்னங்க ஜான் பாய் என்ன எல்லாமே ஒன்றுமே கிடையாது. ஆகவே INDA கூட்டணி என்பது இப்போ கிடையாது. திமுகவுக்கு இதை வைத்து தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்ப ஒரு இலக்கினால தான்
அப்படியே வந்து வெளியில் காட்டிக்கிடாமல் அந்த ஒரு 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 அதாவது ஒரு டிஃப்ரென்ஸான பில்டப் காட்டி நாங்கள் இது எல்லாத்துக்கும் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு பாவனை காட்டுறாங்க. பட் நிதிஷ்குமார் என்ன சொல்கிறாரு, அவருடைய கொஸ்டின் என்னென்னா, இந்த தலைப்பு நீங்கள் இந்தியா கூட்டணி வைக்க ஐஎன்டிஏ கூட்டணின்னு பேர் வைக்காதீங்க நாங்கள் சொன்னோம், தலைப்பே நல்லா இல்லை, இது குழப்பத்தை ஏற்படுத்தும், மக்கள் மத்தியில் வேறு தலைப்பு வைப்போம். அதுக்கு வந்து காங்கிரஸ்காரங்க கேட்கல. காங்கிரஸ்காரங்களுடைய நிலைப்பாடு என்ன, எல்லாமே ஐஎன்டிஏ என்ற கூட்டணியை உருவாக்கிக்கிட்டு நாளைக்கு பிரதமர் வேட்பாளர் என்ன நிலைப்பாடு வரும்போது நம்ம மல்லிகார்ஜுன கார்கே பிரதமர் ஆக்கலான்னு அவங்களுடைய நிலைப்பாடு. ஸோ அதனால தான் வந்து அவங்களுக்கு வந்து இது நிதிஷ்குமார் ஒரு மிகப்பெரிய அரசியல் சாணக்கியவாதி, அவர் வந்து ஒரு பெரிய கரைகண்ட கப்பல். ஸோ அதில் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு எல்லாமே தெரியும். ஸோ அதில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமாருக்கு பேச்சை அவங்க கேட்கவும் இல்லை, மதிக்கவும் இல்லை. அப்போ மரியாதை வீட்டில் நமக்கு எழுத்துக்கு தேவையில்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து மானமுள்ள பெரியோருக்கு அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது இன்னும் கவிஞர் கண்ணதாசன் பாடுறது போல் அதில் வந்து ஒரு விலகினார். ஸோ இனிமேல் அந்த கட்சி என்பது வந்து ஆம் ஆத்மி நிச்சயமாக நல்லா புரிஞ்சுருங்க. ஆம் ஆத்மி என்ன சொல்லு, டெல்லியில் ஒரு சீட்டு தரமாட்டேன், பஞ்சாபில் 2 ஸ்டேட்டில் அவங்க ஆட்சி தரமாட்டேன் அவங்க சொல்லிட்டாங்க. ஏன்னு சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எந்த சப்போர்ட் இல்லாமல் 2 மாதத்தில் ஆட்சியை பிடிச்சிருக்கோம். பாஜக 25 ஆண்டு காலம் 30 ஆண்டுகளும் வெற்றி நடை போட்டு ஆட்சி நடத்தக்கூடிய குஜராத் மாநிலத்திலே எங்களுடைய ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களை பெற்றிருக்கின்றோம். எந்த கூட்டணியும் இல்லை. அப்படிங்கும்போது நாங்கள் உங்கள் கூட நாங்கள் பண்ணுறோம். அப்படி பார்த்தா காங்கிரஸோட நாங்கள் ஒரு படி கூடினவங்க தான் இன்னும் உள்ள இந்த நிலைப்பாடு அவங்க இருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸ் என்ன சொல்லுன்னா 2 சீட்டு தான் தருவேன் இருக்கவங்க இடத்துல, இதெல்லாம் இருங்க இல்லை போய்ங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அது கூட தரதில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், காரணம் அவங்களுக்கு அங்கே உள்ள பிரச்சனை நிறைய இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய அவங்க பேஸ் பண்ணிட்டு இருக்குது, நிறைய வழக்குகள் பேஸ் பண்ணுறது, மத ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் அங்கே மேற்கு வங்காளத்தில் வந்து பெரிய டெரரிசம் மாதிரி உள்ள நிலைப்பாடு அங்கே இருக்குது. அது அவங்களுக்கு தெரியும். ஏங்க உங்களுக்கு நிர்வாகம் நடத்தும்போது அங்கே என்ன வேதனைன்னு தெரியும். வந்து நம்ம இங்கேருந்து பேசிடலாம், ஆலேந்தே பாருங்கள், போலேந்தே பாருங்கள், பில்லேந்தே பாருங்கள், எல்லாம் வீழ்ந்தது கம்யூனிசம், இந்தியாவில் இருப்பதா ஒரிஜினல் கம்யூனிஸ்ட் பீத்துவான் பாருங்க, அடித்து புழு விடுவான் பாருங்க. என்ன சொல்லுங்க, டப்பா தூக்கிட்டு வாங்க, டாங்க டாங்கன்னு அப்போ டப்பாலாம் தூக்கிட்டு வர கிடைக்கலாம். அது பழைய இது வந்து. ஸோ இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறதுனால என்னென்னா கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலைப்பாடு இப்படி இருக்குது. இப்போ காங்கிரஸ் பார்த்தீங்களா என்ன நிலைப்பாடுனா, கண்டிப்பாக அவங்க பிடி கொடுக்காத நிலைப்பாட்டில் இருக்குதாங்க. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சமாஜ்வாதி கட்சியினுடைய அகிலேஷ் யாதவ் தலைமையில் காங்கிரஸுக்கு 11 சீட்டு கொடுத்துட்டாங்க. காரணம்னா அங்கே வந்து ஒன்றுமே கிடையாது, எல்லாமே ஆதித்யா யோகி பின்னால் தான் அந்த மக்களும் இருக்கின்றார்கள். சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளோடு பெற முடியாது, எல்லா சிறுபான்மை மக்களும் யோகி ஆதித்யாவுடைய பின்னால் தான் எல்லா மக்களும் இருக்கிறாங்க. அதில் இனிமேல் கொடுத்து என்ன கொடுக்காட்ட என்ன. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சமாஜ்வாதிக்கே கட்சியில் இடம் கிடையாது, அப்போ காங்கிரஸ் அங்கே இடமா? இது எப்படின்னா, கவுண்டர் மணிக்கு பொண்ணு பார்ப்பாங்க, பொண்ணு பார்த்துட்டு பார்க்க முன்னாடி செந்தில் என்ன பண்ணுவார் அந்த படத்தில், ஏமாற்றி இவரை குடும்ப கட்டுப்பாடு பண்ணி கூட்டு வந்துடுவார். அப்போ பொண்ணு வீட்டுக்காரையே இங்கேயே சுற்றிட்டு இருக்கிற இப்போ தான் உன்னை பொண்ணு பார்த்துட்டு போகிறாங்கன்னு சொல்லுவாங்க. அவன் கவுண்ட் சொல்லி இனி பொண்ணு பார்த்தேன்னா பார்க்காத போய் என்ன. அதனால் அந்த கட்சியில் கூட்டணியாக இருக்கிற மெயின் ஃபைனல் கார்டே நிதிஷ்குமார் அவர் வந்து வெளியே போயாச்சு. அந்த கூட்டணிக்கு எல்லாருமே ஒரு விதமான மனக்கசப்பு இருக்கும்போது இனி அதுக்கு அந்த கம்பெனி இருந்துன்னா இல்லாட்டா என்ன. ஸோ இந்த மாதிரி ஒரு இல்லாத ஊருக்கு முகவரி, போகாத ஊருக்கு முகவரி, எழுதாத பக்கம் வாசிக்கின்றார்கள். ஆகவே டிஆர் பாலு அபிஷியலாக அந்த அரங்க கலாசம் நடந்த கூட்டத்தில் அவர் ஹிந்தியில் பேசினால, டிரான்ஸ்லேட் வைக்காதனால அந்த ஆத்திரத்தில் தான் அவருக்கு மேலே வந்து இல்லாத பொல்லாத இட்டுக்கட்டெல்லாம் பேசுகிறாங்க. அதை பற்றி ஐஎன்டிஏ என்பதே கிடையாது. ஆகவே இதனால் வந்து பிஜேபியுடைய வளர்ச்சிக்கோ பிஜேபி ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கோ எந்த சம்மந்தம் கிடையாதுங்க. சார், இப்போ காங்கிரஸ் தலைமை பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் வந்து பேச்சுவார்த்தைலாம் நடத்தினாங்க தொகுதி சம்பந்தமாக. இதை வந்து கே.எஸ். அழகிரி சொல்லியிருந்தார், நாங்கள் வந்து தொகுதி பேச்சுவார்த்தை நடத்தலை, பாஜகவையும் அதிமுகவையும் எதிர்க்காக தான் நாங்கள் வந்து பேசணும், இந்த ஆலோசனை கூட்டம் வந்து சுமூகமாக வந்து நடந்துச்சு அப்படின்னு பேசுகிறாங்களே, உங்களோட பார்வை எப்படி சார்? திமுக கட்சியில் இப்போ இருக்கிற ஆசோசியில் இருக்கிற கூட்டணிகள் அந்த கட்சியில் தான் இருக்குது, திமுக தலைமையில் தான் இருக்குது. இப்போ அவங்க வந்து 2019 இந்த கூட்டணிக்கு, திமுகவில் இருக்கிற கூட்டணி இப்போ கம்யூனிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தை, காங்கிரஸ் கட்சியில் இருக்குது. இவங்களுக்கு இப்போ என்ன சீட்டு இப்போ இருக்கிறாங்களோ அந்த சீட்டை விட குறைச்சி கொடுக்கலாமான்னு திமுகவில் நினைக்கிறாங்க. காரணம் என்ன, காங்கிரஸ் இங்கே ஒன்றும் பெரிய பேஸ்மெண்ட்டு கிடையாது. இன்னைக்கு உள்ள பொசிஷனில் பிஜேபிக்கு இருக்கிற பேஸ்மெண்ட்டை விட காங்கிரஸுங்க கிடையாது. அப்படிங்கும்போது எதுக்கு தேவையில்லாமல் என்ன சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு என்னென்னா தேவையில்லைன்னா திமுக நினைக்குது. அதனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வெளியே போன விட அவங்க அதை பற்றி கவலைப்பட டோன் கேர்னு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. அதனால் கே.எஸ். அழகிரி என்ன நினைக்கிறேன், பல்லுபடாமல் சாப்பிடணும்னு நினைக்கிறாரு. எப்படி பல்லுபடாமல் சாப்பிடணும்னு நினைக்கிறாரு கே.எஸ். அழகிரி? எப்படின்னா அவர் என்ன சொல்லுவார் பாருங்க, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் திமுகவில் கூட்டணி பற்றி பேசிட்டோம், ஆனால் தொகுதியை பற்றி கேட்கல, ஃபஸ்ட்டு ரவுண்டே நல்லதாக ஆரோக்கியமாக இருக்குது. அதனால் எங்களுக்கு தேவை அதிமுகவையும் பிஜேபியும் எதிர்க்கணும். ஸோ அந்த 2 பேரும் எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய கொள்கையுடைய நாங்கள் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு நல்ல விதமான ஒரு தொடர்புகள் ஏற்படும் என்ன சொல்கிறாங்க. இதுக்கு முன்னால் இப்போ அந்த திமுகவில் பார்த்தீங்கன்னா மதிமுகவுக்கு ஒரு சீட்டு கொடுப்பாங்க, அதுவே கொடுக்குறாங்க. இப்போ மக்கள் நீதி மையம் கேட்குறாங்க,
இந்த சோசியல் மீடியா போடுறேன் பாருங்க, உங்களை அழைக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னங்க பொலிட் பியூரோவை கூட்டுறீங்க, தலைவராக போடுறீங்க, கமிட்டியாக போடுறீங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அங்கே இருக்கிறதுனால அழகிரி அவர் சொன்னது வந்து அவருக்கு கட்சிக்கு மட்டும் இல்லை, அவருக்கு அவரே சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணதுக்காக அந்த நிலைப்பாடை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸை ஒரு பொருட்டாவே நினைக்கவில்லை. அவங்க வந்து 5 சீட்டில் 5 சீட்டிலே கைக்கு எத்தனை விரலோ, ஒரு கைக்கு எத்தனை விரலோ அந்த விரலையே தொகுதியாக கொடுத்து அப்படியே கழிக்கலாமான நிலைப்பாடில் இருக்கிறாங்க. 5க்கு மேலே போகிறத நீங்கள் பாருங்கள். இனிமேல் தான் அங்கே போக போக தான் தெரியும். திமுக பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தை மட்டும் நமக்கு மெயினாக இருக்கணும். கம்யூனிஸ்ட் ரைட் ரிலேட்டு கொள்கை அடிப்படையில் நம்ம கையில் தான் இருப்பாங்க. காங்கிரஸுடைய தொண்டர் இல்லாத இடத்துல நம்ம எதுக்கு தேவையில்லாமல் உங்களுக்கு இவ்வளோ சீட்டு கொடுக்கணுமா, போன முறையாக கொடுத்த விட இந்த டிப்பு மொத்தமே 5 சீட்டு கொடுக்கலாமான நிலைப்பாடு தான் திமுகவுடைய மனநிலை. ஆகவே அழகிரி அவர்கள் என்னதான் வந்து சொன்னாலும் இன்றைக்கி போன முறையை விட இந்த டிப்பு 5 சீட்டு தான், மொத்தமே 5 சீட்டு தான் கொடுக்கறதுக்கு திமுகவுடைய அறிவாலயத்தினுடைய தகவலாக தெரிகின்றது. சார், இப்போ திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா விசிகா கம்யூனிஸ்ட்லாம் இருக்க மாதிரி இந்த அதிமுக கூட்டணியில் பாமக தேமுதிக இழுக்கிறது வந்து ஒரு முயற்சி செய்வதாக வருகிறது தகவல்லாம். உங்களோட பார்வை எப்படி சார்? இதில் என்ன விஷயம்னா, இதில் ஒரு பெரிய உள்ளடி இருக்குது. கடந்த ஒரு வாரமாக பாட்டாளி முழு கட்சி, விஜயகாந்த் அவர்களுடைய கேப்டன் வச்ச தேமுதிக, இந்த கட்சி ரெண்டுமே பிஜேபியில் கூட்டணி போகிறது மாதிரி உள்ள நிலைப்பாடில் இருக்குது, பேசிட்டு இருக்கிறாங்க. பட் திமுகவுடைய நிலைப்பாடு என்னென்னா, பிஜேபி பக்கம் பாட்டாளி முழு கட்சியோ தேமுதிகோ பேரக்கூடாது, போனால் ஸ்ட்ரென்த் ஏறிடும். அப்போ இதை உடைக்கிறதுக்கு என்ன வழி எடுத்துட்டு அண்ணா திமுகவில் ஒரு ரகசியமாக ஒரு டீலிங் பண்ணுறாங்க. என்னென்னா, அந்த ஃபார்முலா வந்து 2024 ஃபார்முலாவை சொல்லலாம். எப்படின்னா 1967 இன்னைக்கு வரைக்கும் திமுக அதிமுக இந்த 2 பேர் தான் வராங்க. ஸோ என்ன விஷயம்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே ஊடுருவி இருக்குது, கட்சி வளர்ந்துருக்குது. 2வது அண்ணாமலையினுடைய தலைவராக போட்ட பிறகு தான் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டு மக்களை ஆட்சி என்ற பேரில் எப்படிலாம் சாப்பிட்றாங்க, எப்படிலாம் கொள்ளையடிக்கிறாங்க. அன்னைக்கு இருந்த ஏரிகளில் பாதி ஏரி கூட இன்னைக்கு கிடையாது, அன்னைக்கு இருந்த காவாக்களில் பாதி கூட இன்னைக்கு கிடையாது, அன்னைக்கு குளம் குட்டை கூட இன்னும் பாதி கூட கிடையாது. எல்லாமே நீ பாதி நாம் பாதி என்ற நிலைப்பாடில் தான் திமுக அதிமுகவுடைய நிலைப்பாடு இருக்குது. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு மீச்சல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன பண்ணியிருக்கலாம் என்னன்னா, அடித்தாலும் அந்த ரஜினிகாந்த் படத்தில் அடித்தாலும் பிடிச்சாலும் நீ நானும் அண்ணன் தம்பிடான்னு ஒரு வரி வரும் பாடல் வரியில். அதே போல் என்னென்னா, திமுக அண்ணா திமுக மனநிலை என்னன்னா, நம்ம 2க்குள்ள சண்டை போடுவோம், இன்னொரு தேசிய கட்சியை இனிமேல் உள்ள வந்துடக்கூடாது. இப்போ நான் எப்படி திமுகவில் காங்கிரஸை உள்ள வச்சுட்டு 5 சீட்டு 3 சீட்டு கொடுத்துக்கிட்டு 3 சீட்டை ஜெயிக்க வச்சுருவோம், ஒரு 4 சீட்டு 7 சீட்டு கொடுத்தோன்னா 3-4 பேரை ஜெயிக்கவும் இதே அப்படி வரும். அவங்க என்ன பண்ணாங்க, அதை வச்சு ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ கம்யூனிஸ்ட்டுக்கு 1 இங்கே 1 அங்கே 1 ரைட்டு, விடுதலை சிறுத்தைக்கு 2 சீட்டு அது மேலே கிடையாது. ஸோ அவங்களோட பிரச்சனை கிடையாது. அப்படிங்கும்போது தேசிய கட்சி மெயின் முக்கியம் என்பது காங்கிரஸும் பிஜேபியும். இப்போ காங்கிரஸை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டில் வந்து ஒன்று வகைக்கு உள்ளாது 3-4 சீட்டை கொடுத்து விட்டுருவோம். அப்படி வரும்போது பிஜேபி இங்கே கால் உண்டுக்கூடிய நிலைப்பாடு இருக்குது. மிகப்பெரியான பிரதமர் பல முறை வந்திருக்காரு, பல முறை ஆன்மீகத்துட்டு பேசியிருக்காங்க. ராமர் கோவில் மேட்டில் பற்றி தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் பெரிய ஆன்மீகத்தினுடைய ஒரு பெரிய எழுச்சிலாம் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆன்மீகம் எழுச்சி பயணம் எழுச்சி புரட்சி இருக்கிறதுனால இது வந்து மாறி திராவிட கட்சிக்கு வரக்கூடிய ஓட்டுகள் மாறி பாஜகவுக்கு போயிடக்கூடாது என்பதில் திமுக தெளிவாக இருக்குது. அந்த தெளிவுரையை அதிமுகவும் தெளிய வைக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் எப்படியாவது தேமுதிகவையும் பாட்டாளி வச்சு நீங்கள் கையில் வச்சுக்கிடுங்க. ஸோ நம்ம 2க்குள்ளே ஒரு மீச்சலான ஒரு உறப்பு வச்சுடுவோம். நீங்கள் ஏடிஎம், நான் ஏடிஎம்கே, நீங்கள் திமுக நான் ஏடிஎம்கே, அப்படி இருந்துக்கிடுங்க. நீங்கள் அப்பப்போ என்னை வந்து இந்த குணாப்படத்தில் கண்மணி பொன்மணி அன்போடு நான் எழுதும் காதல் நடி அப்படி இந்த வசனம் எழுதுகிற மாதிரி அது மாதிரி நீங்கள் அடிக்கடி என்னை திட்டுங்க, நானும் உங்களை திட்டுவேன். ஏன் இந்த இது வருதுன்னா, 2001 சட்டமன்ற தேர்தலில் திமுக என்ன சொல்லிச்சு, எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையில் ஊழல் நடந்துள்ளது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விசாரணை கமிட்டி வைத்து 4 ஆண்டு காலம் எடப்பாடி அமைச்சர்கள் நடந்த ஊழல் எல்லாம் விசாரணை கமிட்டி வைத்து அந்த நடவடிக்கை எடுத்து எவ்வளோ கோடி சாப்பிட்டுருக்காங்க, என்ன பண்ணியிருக்கிறாங்க, கார்த்திகேயன் கமிஷன் அந்த வேலுமணி உள்ளாட்சி அமைச்சரோட சேர்ந்த கார்த்திகேயன் என்ன சாப்பிட்டுருக்காரு, ராதாகிருஷ்ணன் என்ன சாப்பிட்டுருக்காரு, அதிகாரி என்ன சாப்பிட்டுருக்காங்க, விஜயபாஸ்கர் என்ன சாப்பிட்டுருக்காரு, வேலுமணி தங்கமணி என்ன சாப்பிட்டு, இப்படி பல மணிகள்லாம் மணியாக சாப்பிட்டுருக்காங்க. இதில் வந்து ஆய்வு பண்ணுன்னு சொன்னாங்களா இல்லையா? இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு இது வரைக்கும் அதை பற்றி மூச்சே விடலை. நீங்கள் தேர்தல் வாக்குறுதிலே உங்களுடைய வாக்குறுதியிலே மெயின் ரோல் என்ன, நாங்கள் ஆட்சிக்கு வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி அமைச்சர் நடந்த ஊழலை விசாரணை பண்ணுவோன்னு சொன்னீங்க. நீங்கள் எதுவுமே பண்ணலை. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய நோக்கம் என்னவென்றால் ஆட்சி அதிமுக திமுக மாறி மாறி வரணும். தேசிய கட்சி 67 பேர் இங்கே வரவே கூடாது. ஆனால் வரக்கூடிய நிலைப்பாடில் பிஜேபி இருக்குது. ஆகவே பிஜேபி இங்கே தலையெடுத்து விட வந்து தொகுதியில் வின்னிங் ஆகிடக்கூடாது. ஆகவே பாஜக
பார்லிமெண்ட் தேர்தலில் வெற்றி பெற்றார்கள். ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் அதிமுகவும் மிகப்பெரிய பேரடி ஏற்படும். இந்த பேரிடர் போல் உள்ள நிலைப்பாடு வந்து விடக்கூடாது என்பதற்காக தான் இப்போதே இந்த மாதிரி ஒரு டீலிங் நடக்குது. ஆகவே இந்த கூட்டணி விஷயத்தில் அதிமுகவும் திமுகவும் ரகசியமாக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வைத்துள்ளார் என்பதுதான் தோணுகின்றது. அது இல்லை, ஏன்னா அவங்களுக்கு தேவை பிஜேபி வரக்கூடாது. ஸோ இதனால தான் இந்த அடிப்படை தான் தெரியுது. அதனால தான் இன்னைக்கு வந்து சமயம் 2-3 நாளாக பாட்டாளி அதிமுக கூட பாமக பேசுகின்றது, தேமுதிக பேசுகின்றது, போட்டி நடக்கின்றது என்றது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலும் தெளிவாக இருக்கின்றது. தேசபக்தர்கள் எல்லாம் ஓட்டு போடுவாங்க. ஆனால் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேசபக்தியெல்லாம் கேள்விக்குறி. அவங்களுக்கு தேவை ஆட்சியில் வந்தோமா 5 வருஷம் டிபார்ட்மெண்ட்ல வில்லேஜ் ஆஃபீஸில் எப்படி பண்ணலாம், ஆர்ஐ ஆஃபீஸில் என்ன பண்ணலாம், தாலுகா ஆஃபீஸில் என்ன பண்ணலாம், ஆர்டிஓ ஆஃபீஸில் என்ன பண்ணலாம், டிஆர்ஓ மூலம் என்ன பண்ணலாம், கனிம வள துறையில் வந்து பொதுப்பணித்துறை கனிம வளத்துறையில் வந்து மணல் எப்படி எடுக்கலாம், தண்ணி எப்படி திருடலாம், கல் எப்படி உடைக்கலாம், பாறை எப்படி உடைக்கலாம், எம்சென்ட் எப்படி அடிக்கலாம், அப்புறம் வந்து இந்த நெடுஞ்சாலை துறையில் வந்து வேலை செய்யாமலே பில்லு எப்படி போடலாம், உள்ளாட்சி துறையில் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக, அதாவது ரோடு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது, ஒரு நீதிமன்றம் என்ன சொல்லுவோம்னா ரோடுகள் போடுகின்ற போது அங்கே இருக்க வீடுகள் பள்ளத்தில் ஆயிடக்கூடாது, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்பெக்டர் ரெடி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சென்னையில் இந்த தமிழ்நாடு முழு ரோடெல்லாம் பாருங்கள், வீடு பள்ளத்தில் இருக்கும், ரோடு மேலே இருக்கும், ஆகாயம் மேலே பாதாளங்கீழே ஆனந்த உலகம் நடுவிலின்னு ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. ஆகவே இவர்களெல்லாம் நோக்கம் என்னவென்றால் 2 திராவிட கட்சிகளின் நோக்கம் என்னவென்றால் நாம சாப்பிட்ட ருசிகள் பிஜேபிக்கு தெரிந்துவிடக்கூடாது. இப்போ வெளியே இருந்துட்டு பார்க்கும்போதே நம்ம எடுத்து சாப்பிட்டெல்லாம் வாந்தி எடுத்து வைக்கிறாங்க அண்ணாமலை. ஆகவே நாம ரகசியமாக உள்ள டீல் பண்ணிட்டு கிரவுண்ட் ஒர்க் பண்ணி அவங்க அத்தனையுமே இன்னைக்கு டிஎன்பிசி எக்ஸாம் வைக்காத ஒரு நிலைப்பாடே இதில் நிறைய சூட்சம் இருக்குது சார். உள்ள ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது, ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குது. மக்கள் தொல்லெல்லாம் துயரடைகின்றார்கள். படித்த இளைஞர்களே வேலைவாய்ப்பு கேள்விக்குறியான சூழ்நிலைகள்லாம் உள்ளது. ஆகவே இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் அண்ணா கூட்டணி இந்த தேர்தல் விஷயத்தில், தொகுதி பங்கீடு விஷயத்தில் கூட்டணி யாரை எப்படி பண்ண வேண்டிய திமுகவும் அதிமுகவும் ரகசியமாக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வைத்துள்ளார்கள். பிஜேபியை வளரவிடக்கூடாது, பிஜேபி வந்துவிடக்கூடாது என்பத சூழ்நிலை தான் இதனுடைய நோக்கம். ஆகவே ஏடிஎம்கேல இன்னைக்கு தேமுதிக பட்டேல் முயற்சியை இழுக்கிறதுக்கு காரணமே என்னன்னா பிஜேபி வந்துடக்கூடாது, உள்ள நுழைஞ்சிடக்கூடாது என்பதில் 2 கட்சியும் தெளிவாக இருக்குது. சார் இப்போ அதிமுக திமுக கட்சி பார்த்தீங்கன்னா பாஜக வந்து வீழ்த்துன்ற முனைப்பில் இருக்காங்களா சார்? ஏன்னா இவங்க பக்கம் கூட்டணி வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லைன்னு நினைக்கிறீங்களா பாஜக பக்கம்? அதாவது சாப்பிட்டவங்களுக்கு அந்த ருசி இருக்க விடாது. உங்களுக்கு கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க, சக்கரவள்ளி கிழங்க தின்ன பண்ணிய காதாரத்தை கூட நிற்காதான், அந்த வலியை கூட பொருட்படுத்தாம விரும்பும் சக்கரவள்ளி கிழங்கு தான் சாப்பிடுவோம். வயல் விவசாயத்தில் நான் ஒரு விவசாயம் சொல்கிறேன், விளைஞ்சிட்டு இருக்கிற விளைய நிலத்தில் இந்த எலி இருக்குது பார்த்தீங்களா, எலி வயலுக்குள்ளே வலையை அமைச்சு விளைஞ்ச நெல்லெல்லாம் கட் பண்ணி உள்ள சொருகி வச்சுருவாரு. அது வயலில் இருக்க போது தான் தெரியும், ஓஹோ எலியா இங்கே வலையை போட்டு அடிச்சுட்டு போயிருக்குன்னு. இதுதான் திராவிட கட்சிகளுடைய சுய நிலைப்பாடு, உள்ளார்த்தம் இதுதான். இந்த விஷயம், இந்த ரகசியம், நாம் எப்படி சம்பாதிக்கிறோம், நாம் எப்படி சொத்து சாக்கிறோம், நாம் எப்படி வெளிநாட்டில் தீவுகளை வாங்குகிறோம், எப்படி இவ்வளோ பெரிய சீமான்களும் சீமாட்டிகளும் வாரோம், எப்படி இவ்வளோ பெரிய சாராய அதிபர்களும் கல்லூரி அதிபர்களாகவும் கல்வி நிறுவனங்களாகவும் ஏன் வர வருகின்றார்கள்? இந்த பிரச்சனையெல்லாம் பாஜக கண்டுபிடிச்சிடக்கூடாது. அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா நாம் தெருவுக்கு வந்துடுவோம். சார், ஒரு எம்எல்ஏக்கு இவ்வளோ சம்பளம், ஒரு மந்திரிக்கு என்ன பண்ணுறாங்க, மந்திரி பிஏ என்ன பண்ணுறாங்க? அந்த வால்டர் தேவாரம் படத்தில் முதல்ல அமைச்சர் வந்து விஜயகுமார் வருவார். விஜயகுமார் ஒரு ஜவுளி கடை திறக்கப்பார். பிஏக்கு அந்த ஜவுளி கடை ஓனர் என்ன பண்ண ஆஃபீஸில் வந்து ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. பிஏன்னா கவுண்டமணி. அப்போ அமைச்சர் கேட்பார், கையில் என்னதுன்னு. அது அந்த ஆள் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவார். அவன் சொல்லுவான், சி உங்க கூட வந்ததெல்லாம் வேஸ்ட்டியா, அவன் பாரியா ஒவ்வொரு மந்திரி 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டினா பிஏ 3 ஸ்டார் ஹோட்டல் கட்டுறாயா, உங்க கூட வந்தேயா பாரியான்னு சொல்லுவாங்க. அதே போல தான் இன்னைக்கு அமைச்சர் 5 வருஷம் தப்புதுங்க சார். நீங்கள் 1 வருஷம் தப்புதுங்க சார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் ஓராண்டு காலம் நீங்கள் அமைச்சராக இருந்தீர்களே, ஆனால் இந்த பதவி இனிமேல் தேவையில்லை. எதுவுமே இதில் 20 தலைமுறைக்கு இந்த சேஃப்டி பண்ணிக்கலாம் சார். அதில் தான் வருமானம் எங்கே குளிக்குதுன்னா பொதுப்பணித்துறை, பள்ளிக்கல்வி, உயர்கல்வி, வருவாய்த்துறை, வணிக வரித்துறை, பத்திரப்பதிவுத்துறை, ஊராட்சி, பேராட்சி, நகராட்சி, மெட்ரோ வாட்ரு, இதில் தான் சார் பணம் கொட்டும் சார். மதுஅமலாக்க பிரிவு, இபி டிபார்ட்மெண்ட், அவ்வளோ பணம் சார். இந்த பணம் எப்படி கிடைக்குங்கிறீங்க? டிரான்ஸ்ஃபருக்கு சார், எல்லா டிரான்ஸ்ஃபருக்கும் பணம் தான், எல்லா டிரான்ஸ்ஃபருக்கும் சார் பணம் சார். சென்னை கார்பரேஷனில் நீங்கள் ஒரு பில் கலெக்டருக்கு, இப்போ நீங்கள் ஒரு வரி பில் கலெக்டர்னா வரி வசூலிக்கிறாங்களே, அதுக்கு நீங்கள் டிரான்ஸ்ஃபர் கட்டினா அதுக்கே 3 லட்ச ரூபா ரேட்டு சார். 3 லட்ச ரூபா வேலைக்கு இல்லை,
நீங்கள் வலசவாக்கம் மண்டலத்திலேருந்து ஆளுந்து ஜோன் 12க்கு நீங்கள் போகணும், ஜோன் 12 ஜோன் 13 போகணுன்னா அதுக்கு நீங்கள் 3 லட்சம் கொடுத்து தான் இங்கே சேர முடியும் சார். இதில் மாதந்தோறும் கப்பம் கட்டணும், பில் கலெக்டரை அசஸ்ஆர் கட்டணும், அசஸ்ஆர் ஏஆர்ஓ கட்டணும், ஏஆர்ஓ ஆர்ஓக்கு கட்டணும், ஆர்ஓ ஆர்என்டிசி கட்டணும். இப்படி பணம் வாங்கக்கூடிய லஞ்ச பணம் எப்படிலாம் படியாறி போகுது பாருங்கள். அப்போ ஏங்க சொத்து வாங்க மாட்டாங்க சொல்லுங்கள்? இன்றைக்கி நகையெல்லாம் ஏன் இவ்வளோ விளையாட காரணம் என்ன? நகையெல்லாம் இவ்வளோ விளையாட காரணம் என்ன? இன்னைக்கு இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஊழலுக்குண்டு ஒரு நீந்து விட்ட மாநிலம் சார். 67% இன்னிலேருந்து பாருங்கள், ஊழலே ஒரு சங்கமிப்பான நிலைப்பாடு இருக்கின்ற போதுதான் 2 திராவிட கட்சிகளும் கூட்டு சேர்ந்து தேசிய கட்சியை உள்ள விடக்கூடாது என்பது. நீங்கள் நினைக்கிறது, பாஜக நினைப்பது தேசிய அரசியல், தேசிய சிந்தனை, தேசபக்தி, ஆன்மீக சிந்தனை, மக்கள் வளங்கள், மக்கள் நலங்கள், மக்கள் சமயங்கள், மக்கள் சமுதாயங்கள், ஆன்மீகம் எல்லாமே நினைக்கிறது பிஜேபி. அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஆனால் இது எல்லாமே மறந்து மக்களை ஓட்டு என்ற ஒரு வங்கிக்கு மட்டும் பயன்படுத்தி கொண்டு அவர்களை வைத்து சுருட்டுவதுதான் திராவிட கட்சிகளுடைய சித்தாந்தம். ஆகவே சித்தாந்தத்தில் 2 கட்சியும் ஒன்று, அதிமுகவும் உண்டு, திமுகவும் உண்டு. கொள்ளை அடிப்பது இலக்காக இருக்கிறவர்கள் எப்படி இன்னொரு தேசிய கட்சியை உள்ள விடுவார்கள்? ஆகவே தான் பாஜகவை உள்ள விடக்கூடாது, தமிழகத்தில் ஊடுருவக்கூடாது என்பதில் 2 கட்சியும் தெளிவாக உள்ளது. அதனால தான் அவர்கள் இங்கு கொக்கி போட்டு கரண்டில் அரசியல்வாதி பொதுக்கூட்டம் போடும்போது எப்படி இபியில் கொக்கி கரண்டு போட்டு திருட்டு கரண்ட் எடுப்பாங்களோ அதே போல் இவர்கள் மக்களுக்காகவோ மக்களின் வளர்ச்சிக்காக அல்ல, தங்களுடைய கம்பெனி டெவலப்மெண்ட் ஆகணும், தங்களுடைய வர்த்தகத்தை பெருக்க வேண்டும், இந்த மக்களை இப்படியே அடிமையாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்களை குடிப்பதற்கும், பெண்களை டிவிசியில் பார்ப்பதற்கும், இளைஞர்களை திக்கு தடுமாறி திசை மாறி இன்னைக்கு எங்கெங்க வேலை கிடைக்குது? எத்தனை பிள்ளைங்க பாரு தமிழ்நாட்டில் நீங்கள் சர்வே எடுத்து பாருங்க ஐயா. தமிழ்நாட்டில் 50-60 லட்சம் மக்கள் இளைஞர்கள் டிஎன்பிசியை நம்பி டிஎன்பிசி கோச்சிங் சென்டரில் 1 வருடம் 2 வருடம் 3 வருடமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஐயா. குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம் எழுதுக்காக இன்னும் அறிவிச்சா பாடுங்கள் ஐயா. அதிலே கோல்மால் இல்லைங்க. அப்போ இதுக்கு யாரை நம்ப முடியும் சொல்லுங்க? என்னத்தை நம்ப முடியும்? எதில் நம்பிக்கை உள்ளது சொல்லுங்க? எதில் நீங்கள் நம்பிக்கையை வைக்கிறீங்க? நீங்கள் ஒன்றுமே கிடையாது. அதனால தான் இப்போ புரியுதா பாஜகவை ஏன் உள்ள விடக்கூடாது என்பதில் அவங்க எப்படி கரெக்டாக இருக்காரு என்பதை உங்களோட மேற்கோள் காட்ட, உங்களுடைய கேள்விக்காக நான் மேற்கோள் காட்டுகிறேன். சார், இப்போ இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு காலையில் அதிமுக தேமுதிக பாமகலாம் தொகுதி பிரித்து கொடுத்ததா நியூஸ்லாம் வந்துச்சு சார். அதெல்லாம் ஒரு செட்டப்புங்களா? அதெல்லாம் செட்டப்னு கிடையாது, அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும்போது என்னென்னா, அதாவது யூகத்தின் அடிப்படையில் தான் இன்னும் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அது அவங்க ஃபஸ்ட் ரவுண்டு சிட்டிங்கில் உட்காரல, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பேசிட்டு இருக்கிறாங்க. இனிமேல் நாள் பட தான் அது தெரியும். இன்னும் ஒரு 10 நாளில் அது தெரியும், கண்டிப்பாக தெரியும் எந்த நிலைமையில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் தேமுதிக பாஜகவை, அதாவது தேமுதிகவையும் பட்டாளி கட்சியும் அதிமுக இணைப்பதற்கு என்பது நிலைப்பாடு. திரும்ப சொல்கிறேன், இந்த 2 கட்சியினுடைய ஒரு சூட்சம் தான் நிலைப்பாடு. இந்தியாவில் 10 ஆண்டுகளில் 25 கோடி ஏழை மக்கள் வறுமையிலிருந்து மீண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவர் இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காங்களே, உங்களோட கருத்து என்ன சார்? அதாவது பார்லிமெண்ட்டுடைய இந்த ஆண்டின் 5 ஆண்டுகால ஆட்சி நிறைய பெற்று அவனுடைய நிறையவர்கள் துண்டு பட்ஜெட் போடுவாங்க. பட்ஜெட் இந்தியாவுடைய நம்முடைய குடியரசுத் தலைவர் மேதகு திரௌபதி முர்மு அவர்கள் அழகான உரையாற்றுகின்றார். 10 ஆண்டுகளில் பாஜக ஆட்சியில் 25 கோடிக்கு மேல் வறுமையில் இருந்த மக்கள் வறுமையிலிருந்து மீண்டு நார்மலான ஒரு நிலைப்பாடில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. காரணம்னா பிரதமரின் வீட்டு திட்டம், சுயதொழில் ஆரம்பிக்கிறதுக்கான லோன், விவசாயிகளுக்கு கிசான் திட்டம், அதுபோல் பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய இடத்துல செல்ஃபோன் டவர், டிஜிட்டல் பரிவர்த்தனை, பள்ளிக்கூடங்கள், போக்குவரத்துகள், சாலைகள், குடிநீர் திட்டங்கள், பேருந்து வசதிகள்லாம் பக்கா பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ஒரே ஒரு உதாரணம். இந்தியாவில் உள்ள வட மாநிலங்கள்லாம் நீங்கள் பாருங்கள், பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய பகுதிகளெலாம் இன்றைக்கி மிகப்பெரிய இதாக இருக்குது. அந்தமான் யூனியன் பிரதேசத்தில் கூட தெற்கு அந்தமானில் உள்ள ஜகர்கா டேங்கு, பகர்கா டேங்கு என்ற ஆதி பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய பகுதிகள், அவர்களெல்லாம் இக்கரையிலிருந்து அக்கறை சொல்வதற்கு ஓடம் படகுகள் தான் சொல்லுவார்கள். அந்த மக்களுக்கு இனிமேல் நிரந்தரமாக மேம்பாலம் கட்டக்கூடிய பணிகள் முடியக்கூடிய நிலையில் இருக்குது. மாண்புமிகு பாரத பிரதமரின் உன்னத தொலைநோக்கு திட்டம், அந்த திட்டத்தினால தான் திரௌபதி நம்முடைய ஆளுநர் மேதகு குடியரசுத் தலைவர் சிறப்பாக இது பண்ணியிருக்கிறாங்க. அதாவது பெண்களின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு பல முன்னெடுப்புகளை எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. சந்திராயன் 3 மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அப்போ நிதி பற்றாக்குறைக்கு குறைந்து இந்தியாவின் ஜிடிபி 7.5 வளர்ச்சி கண்டுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 100க்கும் மேற்பட்ட பதக்கங்களை நம்முடைய இந்தியா வீரர்கள் வென்றிருக்கிறாங்க. கடந்த ஆண்டில் பல சாதனைகளை இந்தியா புரிந்துள்ளது என்பது பெருமையாக இதை நம்ம பார்க்குறோம். சிறப்பு அந்தஸ்து காஷ்மீரில் அந்த ஜம்மு காஷ்மீரில் 3ஆக பிரித்து
இந்த 370 ஆக்டை ரிலீஃப் பண்ணிவிட்டு இன்றைக்கி மக்கத்தில் மிகப்பெரிய சுதந்திர காற்றை ஜனநாயக காற்றை அங்கே சோசிக்கக்கூடிய அந்த நிலைப்பால பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி உள்ள சூழ்நிலை தான் மேக்கிங் இந்தியா திட்டத்தின் மூலம். ரெண்டாவது நிறைய விஷயங்கள் குடியரசுத் தலைவர் பேசினாங்கன்னா, என்னெல்லாம் இந்தியாவில் இதுவரைக்கும் எந்த குடியரசுத் தலைவரும் பேசாத ஒரு உரையை இந்தியா நாட்டு மக்களுக்கு, இந்த நாட்டில் பிஜேபியினுடைய பாரதிய ஜனதா கட்சி அரசுடைய மேனுஃபேக்சரிங்கில் ராமர் கோயில் கட்டணும் என்று சொன்னார்கள். இன்று ராமர் கோயில் 22ஆம் தேதி கடந்த 22ஆம் தேதி திறந்தாங்க. ஒரு நாளைக்கு 5 லட்சம் 10 லட்சம் மக்களும் வராங்க. ஸோ இன்றைக்கி இந்தியாவில் ராமர் கண்ட கனவும், ராம பக்தர்கள் கண்ட கனவும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராமராஜ்யத்தில் அமைக்கின்றார்கள். அந்த கிராமத்திலும் கூட எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி எந்த கிராமத்திலும் பார்த்திங்கன்னா நீங்கள் பிரதமருடைய வீட்டு திட்டம் தான் இருக்கும். நிறைய அந்த சிலிண்டரு, சோலார் சிஸ்டம் லைட்டு, திருவிளக்கு இது வந்து அது மாதிரி அனிமேட்டட் ஸ்டாப், அந்த உள்ளாட்சித்துறை மூலமாக சுகாதார விழிப்புணர்வுகள், தனி மனித கழிவறைகள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து நிறைய சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பு திட்டங்கள், சிறுபான்மை மக்களுக்கு லோன் திட்டங்கள், சிறுபான்மைக்கு கல்வித்தர வளர்ச்சிகள், இதெல்லாம் வந்து காங்கிரஸ் 60 ஆண்டுகள் செய்யாத ஒரு மிகப்பெரிய மகத்தான சாதனை நம்முடைய தேசியத்தில் பிரதமர் மோடி அவர்கள் செய்து காட்டியுள்ளார் என்பதை இன்றைய தினம் பார்லிமெண்டத்தில் அவையில் நம்முடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சிறப்பான ஒரு உரையாற்றியுள்ளார். அந்த உரை இந்தியாவில் உள்ள 140 கோடி மக்களுக்கும் மிகப்பெரிய எழுச்சியான உரை என்பதை என்னுடைய தெளிவுபடுத்துகிறேன். சார், இப்போ முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா வெளிநாடு பயணம் மேற்கொண்டிருக்காரு. முதலீடு மாநாட்டுக்காக வந்து சென்றிருக்கிறாரு. முன்னாடி வந்து பிரதமர் வந்து வெளிநாடு போகிறப்போ இது யாருடைய காசில் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்காரு, மக்கள் வரி பணத்தில் போயிட்டு இருக்காரா, என்ன நிலைப்பாடில் போயிட்டு இருக்காரு, அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னாரு. இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து போயிருக்கிறது, அந்த ஒரு கருத்தும் வந்து பேசப்பட்டு வருகிறது. சார், உங்களோட கருத்து என்ன சார்? பொதுவாக கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க, மாமியார் உடைச்சா பொன்குடம், மரும உடைச்சா மண்குடம்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் 1968 முதலமைச்சர் இருந்த பேரறிஞர் அண்ணா வந்து ட்ரீட்மெண்ட்டு போகிறார் அமெரிக்காவில். ட்ரீட்மெண்ட் பண்ணி அவர் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு நல்லபடியாக முடிஞ்சு தமிழ்நாடு சட்டசபையில் வராரு. அப்போ காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர் ஒருவான அனந்தநாயகி எம்எல்ஏ இருக்காங்கள, அவங்க சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு கொண்டு வராங்க. என்னென்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணாதுரை அவர்களே, நீங்கள் மருத்துவ இது சோதனைக்காக பரிசோதனைக்காக சென்றீர்கள். அந்த சென்ற போது அப் அண்ட் டவுன் ப்ளஸ் அந்த மருத்துவ செலவு எல்லாம் அரசு செலவா உங்களுடைய செலவா என்று சொல்லுங்கள் சொன்னார். சபையெல்லாம் அப்படியே இருந்த அண்ணாவை வந்து கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு வந்து, அப்போ அண்ணாதுரை என்ன சொன்னால், இதுக்கு நாளைக்கு தான் பதில் தரேன்னு சொன்னார். இதுக்கு பதில் நாளைக்கு தரேன்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்லும்போது நம்ம மறுநாளைக்கு சட்டமன்றம் கூடுது. மறுநாள் சட்டமன்றம் கூடும்போது அவர் என்ன சொல்லுவார்னா, நேற்று எதிர்க்கட்சி தலைவர் வரிசையில் இருந்த அனந்தநாயகி அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார். முதலமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணாதுரை அவர்கள் வெளிநாடு சென்று சிகிச்சை பெறுகிறதுக்கு அதற்கான செலவு நீங்கள் அரசு செலவு செய்ததா, அது உங்களுடைய செலவா அரசு செலவான்னு கேட்டார். நான் சொல்லுகின்றேன், மொத்த செலவு 1,20,000 ரூபா அன்னைக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக போனது. அந்த செலவு அரசாங்கத்தினுடைய கஜானாக்குள்ள செலவு அல்ல, என்னுடைய பணமும் அல்ல, தம்பி எம்ஜிஆருடைய பணம். அது தம்பி எம்ஜிஆருடைய பணம். அதுக்கு பிறகு தான் எம்ஜிஆர் தான் பேரறிஞர் அண்ணாவுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு பேமெண்ட் கொடுத்தாரு என்பது உலகத்துக்கு தெரிவது. அப்படிப்பட்ட கொடுத்து சிவந்தகரம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அந்த எம்ஜிஆரே என்னை ராசா கொச்சைப்படுத்தி பேசுகிறாரு. ஆனால் அந்த கொச்சைப்படுத்தி பேசுறது அதிமுக சூடும் கிடையாது, சுரணையும் கிடையாது, அது வேற கதை. ஆனால் பேரறிஞர் அண்ணா அன்னைக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது காங்கிரஸ் கட்சி சேர்ந்த அனந்தநாயகி அவர்கள் கேட்ட கேள்விக்கு அந்த பணம் அரசு பணம் இல்லை, என் பணமும் இல்லை, எம்ஜிஆர் கொடுத்தார் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் இன்றைக்கு உள்ள தலைவர்கள் 2021 மே மாதத்தில் முதலமைச்சரான மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு 4 முறை வெளிநாட்டு பயணம் சென்றுள்ளார். பல நாடுகள், ஜப்பான், சிங்கப்பூர், மலேசியா, இப்போ ஸ்பெயின் போயிருக்காங்க, பல நாடுகளுக்கு பயணம் போயிருக்காங்க. உங்கள் உடல் ரீதியாக ட்ரீட்மெண்ட்டுக்கும் போகிறாங்க. இப்போது ஸ்பெயின் நாட்டில் உள்ள தொழிலர்களுடைய கூட்டம் நுழையெடுக்குது. அப்போ எதிர்க்கட்சி என்ன கேட்குதுன்னா, ஏங்க 10 நாளுக்கு மேலே தானேங்க சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேடிங் சென்டரில் தொழில் முதலீட்டாளர் மாநாடு நடத்துனீங்க. உலக முதலீட்டாளர். ஆமாம், உலக முதலீட்டாளர் தொழில் முதலீட்டாளர்களோட மாநாடு நடத்துனீங்க. 2வது ஸ்பெயினில் நீங்கள் சந்தித்த அந்த ஓனர் வந்து கம்பெனி நிறுவனம் வந்து ஈரோட்டில் இருக்குது கம்பெனி. அவங்க ஈரோடுனா வேணால் வர போகிறாங்க, அது ஏன் அங்கே போய் பேசணுமா, இதோட சந்தேகம் ஏற்படுது. அப்போ அன்னைக்கு அனந்தநாயகி கேட்ட கேள்விக்கு அண்ணாதுரை என் பணமும் இல்லை, அரசாங்க பணம் இல்லை, அந்த பணம் செலவினம் செய்தது எம்ஜிஆர் என்று சொன்னார். ஆனால் இன்னைக்கு பல கோடி ரூபாய்களை குடும்பத்தோடு அவங்க செல்கின்றார்கள். பிஸ்னஸ், வர்த்தகம், ட்ரீட்மெண்ட், ஆல் இன் ஒன் எக்ஸாஸ்ட் வேன் மாதிரி வச்சுருங்களேன். அந்த பயணம் என்பது ஒரு எக்ஸாஸ்ட் வேன். ஆனால் யாருடைய செலவு? தமிழக அரசினுடைய மக்கள் வரி பணம். ஆளுநர் ஒரு கருத்துக்களை சொன்னால், ஆளுநர் அவர்களே
நீங்கள் யார் பணத்தில் ஈண்டீர்கள் தெரியுமா, கணக்கு கொடுக்க முடியுமா இன்னும் கேட்குறாங்க. அப்போ ஆளுநர் இதை எதிர்த்து கேட்கறதுக்கு பெரிய நேரம் ஆகாது. பட் அது ஜனநாயகத்துக்கு சரியான ஒரு வழிமுறை அல்ல. ஆகவே பயணம் என்பது நம்முடைய பணம் இன்னைக்கு நிதி நெருக்கடியில் கடுமையாக தள்ளாடுது, மிகப்பெரிய ப்ராப்ளம் வருது. தமிழ்நாடு முழுவதும் நெல்களஞ்சல்லாம் பார்த்தீங்கன்னா நெல் கொட்டி வைக்கிறதுக்கு ஒரு டார்பாய் கிடையாது, ஒரு ஸ்டோர் கீப் கிடையாது. அது திறந்த வெளியில் இருக்குது. மழை பெஞ்சு திரும்ப முளைச்சது, இப்படி தான் அங்கே இருக்குது. நெல் விவசாயிகள் நிலைமை இப்படி தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் பொருட்படுத்தாமல் ஒரு தமிழ்நாடு அரசுடைய மக்களுடைய வரிப்பணத்தில் இப்படி தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு 3-4 டூர் போனால் என்ன அர்த்தம்? அதனால தான் இன்றைக்கி நீங்கள் பிரதமர் வெளிநாடு போகிறாரு, ஊர் சுற்றுறாரு, அப்படி இப்படின்னு சொல்கிறீங்களே. அவர் இன்றைக்கி வெளிநாடு போனது தான் இந்தியா இன்றைக்கி பெரிய டிஜிட்டல் மயமாக இருக்குது. ஒவ்வொரு நாட்டில் இன்றைக்கி டிமானிட்டேஷன் சிஸ்டம் வந்தது, ஜிஎஸ்டி சிஸ்டம் வந்தது. உலக நாட்டில் இப்படிலாம் வரைமுறை. இன்றைக்கி பூக்கடலை கூட நீங்கள் டிஜிட்டல் மேலே தானே வைக்கிறீங்க. பூக்கடையில் போய் நீங்கள் செல்லை காட்டிங்கன்னா அவங்க வச்சுருப்பாங்க, ரைட் முடிஞ்சு போச்சு பேமெண்ட்டு, கையில் பைசா இல்லாமல் நீங்கள் பண்ணிட்டு போயிடலாமே. மேக்கிங் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா இருக்குல்ல. அன்னைக்கு உங்களுக்கு அன்னைக்கு கசந்தது இன்னைக்கு இனிக்குதா இல்லையா? கொரோனாவிலே நீங்கள் குற்றம் கண்டீங்க, எல்லாத்துலேயும் தான் குற்றம் கண்டீங்க. ஆனால் இது ஒரு பிரதமர் அரசுடைய பயணமாக ஏன் சொன்னாங்கன்னா மக்களுடைய நலச்சிக்காக போனார். ஆனால் இவர்கள் செல்வது மக்கள் நலனுக்கு போகின்றார்களா அல்லது சொந்த நலனுக்கு போகின்றார்கள் என்பது காலம்தான் பதில் சொல்லும். ஆனால் எதிர்க்கட்சி வரிசையிலிருந்து கேட்பது யார்? அதிமுக ஏதாவது கேட்குதா? இன்னைக்கு அதிமுக நாங்கள் திரும்ப சொல்லுவோம், அதிமுக ஏன் இதெல்லாம் பற்றி கவலை கேட்காம இருக்காங்கன்னா, கேட்டால் உங்கள் அப்பன் எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளேன்னு பேட்டரி விட்டு அவங்கள்ட்ட மட்டும் வெளியே வரும். அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆடி மேய்ச்சது போல ஆச்சு, அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த போல ஆச்சு, ஒரு ட்ராமா நடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆகவே அமைச்சர் எந்த அரசு வந்தாலும் தமிழகத்தில் இந்த பணம் எங்கு சென்றாலும் நம்முடைய மக்கள் வரி பணத்தை வீண்டிக்கக்கூடாது என்பதற்காக தான் 1968 பிறந்த அண்ணாதுரை மருத்துவ சிகிச்சைக்காக சென்ற போது அந்த செலவினங்களை போயிட்டு கேட்கின்ற போது அதுக்கு எப்படி பதில் சொன்னாரோ அந்த பதிலை அண்ணாவின் பேரில் நடத்தக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் நான் மேற்கொள்ள காட்டுகிறேன். தொடர்ந்து பேசுவோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.